அதனால் ஸ்தோத்திரம் ரொம்ப சின்சியராக நம்ம இந்த ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். யூடியூப் இல்லாட்டி ஜெபம் இல்லை அப்படியெல்லாம் இல்லை. ஸ்தோத்திரம் யூடியூப் வெளியே இருக்கிற ஆட்கள் பார்ப்பதற்காக, அவ்வளோதான். ஆனால் நிச்சயமாய் இந்த ஜெபம் என்பது ஆண்டவருக்குரியது. ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற ஆராதனையும் இங்கே கொடுக்கப்படுகிற தேவ செய்தியும் அது கர்த்தருடையது. கர்த்தர் நமக்கு பரலோகத்துக்கு தரக்கூடியது. நிச்சயமாய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த அந்த காரியம் தரணும். ஆள் இருந்தாலும் இல்லாட்டாலும் காலையில் இங்கே ஜெபம் நடக்குமானால் அது தேவனுக்கு எடுக்கப்படுகிற பலி. ஸ்தோத்திரம். ஆள் வந்தாங்கன்னா பலி செலுத்துகிற அந்த பலியினுடைய பரிகாரம் அவங்களுக்கு கிடைக்கும். பரிகாரம் அவங்களுக்கு பெறதுக்கு ஆள் வராவிட்டால் தேவன் பலியை ஸ்தோத்திரம் எதிர்பார்க்க மாட்டார், நினைக்கக்கூடாது. பலி அவருக்கு அன்றாடம் தினமும் காலையில் தவறாமல் செலுத்தப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய பிரமாணத்தை சொல்லப்பட்ட காரியம். அப்படி அந்த பலி செலுத்துகிற காரியத்தில் தேவன் நம்மை அதற்காக நாம் உண்மையாய் பலி செலுத்தி வந்தால் ஸ்தோத்திரம் நிச்சயமாய் ஆண்டவர் பலி செலுத்துகிறவர்களுக்குரிய பலனை தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யூடியூப் ரிலே ஆச்சுன்னா வெளியே இருக்கிற ஆட்கள் பார்க்கலாம். யூடியூப் ரிலே ஆகாட்டி இங்கே உள்ளே இருக்கிற ஆட்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவர் கிரியை செய்கிறது, அதில் ஒன்றும் குறைவு இருக்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கால நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2வது நிருபத்தை திருப்பிக் கொள்ள போகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய 2ஆம் நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ள போகிறோம். அதுக்கு முன்பாக 2ஆம் அதிகாரத்தின் 2 பேதுரு ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அதாவது அக்கிரமக்காரர்களை ஆக்கணைக்குள்ளாக நியாய தீர்ப்புக்கு அதாவது அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்காக வைக்கவும் அறிந்திருக்கிறார். அதான் கரெக்டாக நம்ம வாசிக்கிறோம். அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்காக நினைஞ்சிருக்கிறாரா வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு நல்ல செய்தி நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படிதான் அக்கிரமக்காரரை ஆக்கினை தீர்ப்புக்காக வைத்திருக்கிற ஆண்டவர் தேவபக்தி உள்ளவர்களை ஸ்தோத்திரம். இப்போது கடவுளை தேடுற ஒரு கூட்டம் நம்ம இருக்கிறோம், கடவுள் தேடாத ஒரு கூட்டம் இருக்குது, கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறோம். கடவுளுக்கு படைத்த கடவுளை நினைத்து அவருக்கு நமக்கு மேலாக ஒரு சக்தி இருக்கிறது. நம்ம செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அதுக்கு ஒரு பிரதிபலன் உண்டு, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு என்பதை அறிந்து கடவுளுக்கு பயப்படாமல் வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்குது உலகத்தில். ஸ்தோத்திரம். ஏன் பிறந்தோம் ஏன் வளர்ந்தோன்னு தெரியாமல் வாழ்ந்து இந்த உலகத்தை கடந்து போக அவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்கிற பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை ரெண்டாக பிரிக்கிறார். தேவபக்தி உள்ளவர்கள் ஒரு பக்கம், தேவபக்தி அற்ற அக்கிரமக்காரர்கள் என்ற பெயரோடு இன்னொருவருக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள மக்களை மொத்த மக்களையும் ரெண்டாக பிரிக்கிறார். ஸ்தோத்திரம். அதில் தேவபக்தி உள்ளவர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று சொல்கிறார். அந்த அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லும்போது அதில் பக்தி பெயரை சொல்லி தவறான காரியத்தில் ஈடுபடுகிற அவர்களையும் அதில் சேர்த்து வருகிறார். ஏனென்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயம், நான் கடவுளை தேடுறேன், கடவுளை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுளை தேடிக்கொண்டு கடவுளை ஆராதித்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய பாவங்களும் அவர்களுடைய தீமைகளும் அது அக்கிரம செய்கைகளாக இருப்பதினால் அவர்களை கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்கள் என்ற லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டார். அவர்கள் கடவுளை தேடுகிறவர்கள் தான். ஆனால் கடவுளை மட்டுமல்ல, அவர்கள் கடவுளை பெயரை சொல்லி பாவங்களையும் அசுத்தங்களையும் அநியாயங்கள் நடப்பிக்கிறவர்கள் அவர்களும் அக்கிரமக்காரர்கள் லிஸ்ட்டில் போய்விடுவார்கள். ஏன்னா ஸ்தோத்திரம். அப்போ தேவபக்தி உள்ளவர்கள் என்று யாரை கற்று சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம். ஈசாக்கை குறித்து ஈசாக்கு நாமத்தை சொல்லி ஆண்டவர் தன்னுடைய பெயரை சொல்லும்போது ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று பயபக்திக்குரியவராம். ஈசாக்கின் பயபக்தி. ஈசாக்கு ஆண்டவரை அப்படி அவருக்கு பயந்து அவரை தேடி இருக்கிறான். அப்போ ஸ்தோத்திரம். அந்த பயபக்தி என்பது நமக்குள்ளே இருக்குமானால்
நீங்கள் தான் அந்த தேவபக்தி உள்ள மக்கள். அல்லேலூயா. தேவபக்தி உள்ள மக்கள். இந்த பயபக்தி உள்ளவர்கள் என்று தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த தேவபக்தி உள்ளவர்கள் ஸ்தோத்திரம், அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் யார் என்று அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்களை சோதனை நின்று ரட்சிக்க கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் தீமை வராமல் காப்பாற்ற அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவன் நம்ம வாழ்க்கையை பெரிய ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். தேவனுக்கு பயந்து நடந்தால் ஸ்தோத்திரம் மனுஷன் தீமை செஞ்சிருவானோ, இல்லை என்றால் உலகத்தில் வருகிற இயற்கை சீற்றங்களால் வருகிற துன்பங்கள் நம்மை பாதித்து விடுமோ, இல்லை என்றால் ஸ்தோத்திரம் அந்த நோயினால் நமக்கு பாதிப்பு வந்து விடுமோ, இந்த பஞ்சம் வரப்போகிற பஞ்சத்தினால பாதிப்பு வந்துடுமோ, இப்படியெல்லாம் நம்ம பார்த்து நம்ம வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசினால் நமக்கு பாதிப்பு இருக்காது. சத்துரு பாதிப்பு நமக்குள்ள கொண்டு வர முடியாது. ஸ்தோத்திரம். இயற்கை சூழ்நிலைகள் நம்மை வெயிலாகிலும் மழையாகிலும் நம்மை சேதப்படுத்தி விட முடியாது. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். இந்த காலத்தில் ஸ்தோத்திரம் இயற்கை பயங்கரமான அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இயற்கை என்று சொல்ல வேண்டாம், அது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய கோபாக்கினை என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. அப்படிதான் எல்லா இடங்களும் அந்த கோபாக்கினையிலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களுக்குள்ளும் அந்த பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் சூரிய காற்று வீசப்போகுதான். சூரிய காற்று வீசப்போகுதுன்றாங்க. ஸ்தோத்திரம். வெள்ளம் இன்னொரு சில இடத்துல அழிக்கும்ன்றாங்க. இன்னொரு பக்கம் பெரிய பூகம்பம் ஒன்று பெரிய சுனாமி ஒன்று வரப்போகுதுன்றாங்க. இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிற காலங்களில் நமக்கு தேவபக்தி நமக்கு சொல்லணும். தேவபக்தி உள்ளவர்களை தீமையிலிருந்து ரட்சிக்க தேவ சித்தம் உள்ளவராய் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்களை ஆண்டவர் அந்த காரியத்திலிருந்து மீட்டெடுக்கிற வல்லவர். எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த கால நேரத்திலும் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாருக்கும் நீர் வைத்திருக்கிற நல்ல நம்பிக்கைக்காக, அந்த தைரியத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துக்காக நன்றி. ஆமென். இந்த புதிதாக கொள்ளை நோய் பரவுதா சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய தேவபக்தி எப்படி இருக்க வேண்டும் என்று பேதுரு அதுக்கு முன்பாக 1ஆம் அதிகாரத்தில் அவர் லிஸ்ட் போடுகிறார். ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா வாசிக்க போகிறோம். 1ஆம் அதிகாரத்தில் இப்படி நீங்கள் அதை வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் 5வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையோட தேவபக்தியையும், அல்லேலூயா, தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், அல்லேலூயா, சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா எதிரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிறதை சொல்லி இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களை காக்க ரட்சிக்க அவர் வல்லவர் என்று சொல்லுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பாருங்க, இந்த உலகத்தில் இயேசுவை தேடி வரோம். அவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்மோடு கூட பேசுகிறார். நம்மால் செய்ய முடியாத, இல்லை என்றால் விட முடியாத காரியத்தை விடுவதற்கும், செய்ய முடியாத காரியத்தை செய்வதற்கும் நமக்கு பலனையும், அதற்கு நல்ல மன ரீதியான அர்ப்பணத்தை இங்கே தர்றார். அப்படிதானா? அல்லேலூயா. ஸ்தோத்திர. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரர் ஸ்தோத்திரம் அவர் சாட்சி சொல்லும்போது அந்த சாட்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸ்தோத்திரம். இந்த ஜோசப் பால்ரின் அவருடைய சாட்சியை சொல்லும்போது ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா அவர் சினிமா பாட்டு கேட்பார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா கிறிஸ்டியன் தான், நல்ல கிறிஸ்டியன், பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன். ஆனால் இவருக்கு சினிமா பாட்டு கேட்குற பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தனால அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஹெட்செட் போட்டு சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. எங்கேயாவது ட்ராவலில் தனியாக போனார்னா அவருக்கு அந்த சினிமா பாட்டு கேட்குற பழக்கம் இருந்திருக்குது. சினிமா பாட்டு அந்த பாடல் இசை மேலே ஒரு ஆர்வம், பாடல் மேலே ஒரு ஆர்வம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்செட் போட்டுட்டு அந்த பாட்டை சினிமா பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்குவாராம். ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவர் ஒரு நாள் அவரோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இடைப்பட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரோடு பேசியிருக்கிறார். பேசி அவரை ஸ்தோத்திரம் எத்தனையோ பேர் புத்தி சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் சினிமா பாட்டுக்கு இப்போ கேட்கக்கூடாது, தப்பு அப்படின்னு எத்தனையோ பேர் புத்தி சொன்னாலும் அவருக்கு அதை விடன்னு மனசே இல்லை.
ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அவருக்கு விடவே முடியாத அவன் பழக்கமாக இருந்த அந்த சினிமா பாட்டு கேட்குற பழக்கத்தை ஆண்டவர் ஒரே நாள் இடைப்பட்டு அது உனக்கு வேண்டான்னு சொன்னவொடனே அவர் மனசும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தது. அல்லேலூயா. அவன் அவருக்கு ஆச்சரியம், நாம அப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி சினிமா பாட்டு கேட்குறது அப்படி கம்ப்ளீட்டாக மறந்துட்டாராம். அவருக்கு கொஞ்ச நாள் கழித்து ஞாபகம் வருது, நம்ம சினிமா பாட்டு கேட்காம இருக்க மாட்டோமே, இப்படி கம்ப்ளீட்டாக நம்ம எல்லா சினிமா பாட்டு கேட்கவே இல்லையே, எத்தனை நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த செய்ய முடியாததை செய்வதற்கு நமக்கு கர்த்தர் பலனை தருகிறார். அல்லேலூயா. நம்மை அதுக்கு நான் விட்டுட்டேன் பாஸ்டர் அப்படி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் விட்டுட்டேன் ஆண்டவரே அப்படி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம விட முடியாததை ஆண்டவர் விடுவதற்கு நம்முடைய உள்ளத்தை திடப்படுத்தினாரு. அந்த அந்த தேவ மகிமை, கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அந்த தேவ மகிமை ஆமே நம்மை தேவபக்தி உள்ளவர்களாய் வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேவபக்தியை நாம் அடைய முடியும். ஐயோ இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு வருஷ கடைசியில் நினைக்காதீங்க. வருஷ கடைசியில் நம்ம ஸ்தோத்திரம் இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஸ்தோத்திரம் 2024 பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாவனும் அவன் உலகத்தில் அழிவு வரும் தான் எல்லாம் யூடியூப் போடுறான். அவனுக்கு யார் சொன்னாலும் தெரியல, அது உண்மையா பொய்யாங்கிறது அப்புறம் தான் தெரியும். அங்கே நமக்கும் ஆண்டவர் அப்படி ஏதாவது வெளிப்படுத்தி தான் சொல்லலாம், நமக்கு அப்படி வெளிப்படுத்தலை. ஒரு விசுவாசி பிரச்சனை கருத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார், ஒரு குடும்பத்திற்கு கஷ்டத்தை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய காரியத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் நாம் நாளைக்கு நமக்கு நடக்க போகிற சில சம்பவங்களை எல்லாத்தையும் வெளிப்படுத்தாட்டு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆனால் உலகத்தில் நடக்கிற காரியத்தை நமக்கும் வெளிப்படுத்தினா அவங்க சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு அறியலாம். ஆண்டவர் ஏனோ நமக்கு அதை வெளிப்படுத்தலை, அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற நமக்கு தெரியலை. ஸ்தோத்திரம். உலகத்தில் பலவிதமான அழிவு வரும் அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இந்த காலங்களில் நமக்கு ஒரு பெரிய பயம் வரும். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் பேதுரு எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்குன்னா ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு ஆமேன். நீங்கள் நமக்கு ஆண்டவர் முதல்ல கொடுத்தது என்னதான்? விசுவாசம். கையை உயர்த்தி ஆமே சொல்லுங்க. என் தேவன் இருக்கிறார், அல்லேலூயா. என் பாவத்தை மன்னித்திருக்கிறான், அவன் என்னை ரட்சித்திருக்கிறார், அல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆமேன். அவர் எனக்கு தகப்பனாக இருக்கிறார். நிச்சயமாக என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு தீமை வராது என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. ஆமே. அந்த விசுவாசம் இருக்கும்போது என்னெல்லாம் நடந்தாலும் அந்த 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 விசுவாசம் தளர்ந்து விடாமல் நம்ம ஸ்தோத்திரம் நம்ம பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை எப்படி வச்சுக்கணுமா? அதை தைரியத்தோடு அல்லேலூயா நம்ம கைகளை உயர்த்தி ஆமே சொல்லுங்க. நிச்சயமாக ஆண்டவர் சொல்ல பாருங்களேன். ஸ்தோத்திரம். அழிவு பக்கத்து வரைக்கும் வந்துருச்சு. ஐயோ நமக்கும் அந்த அழிவு வந்துடும் அப்படின்னு நினைக்கிற காலத்தில் ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் இருந்தாலும் ஒன்று செய்யாது, உன்னை அணுகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் வரும் நம்ம ஸ்தோத்திரம், ஆனால் அது உன்னை அணுகாதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதுதான் தைரியத்தை கொடுக்கறது. ஆமேன். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். விசுவாசத்தோட தைரியத்தை கூட்டிக் கொள்ளணும். ஆமேன். தைரியம். கர்த்தர் என்னை நடத்துவார். ஆமேன். உலகத்தில் என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நடத்துவார். பஞ்ச காலம் வந்தாலும் எலியாவை போஷித்தவர் நம்மை போஷிக்க மாட்டாரா? அல்லேலூயா. 40 வருடம் வனாந்தரத்தில் மன்னாவால் இஸ்ரவேலை போஷித்தவர், 20 லட்சம் மக்களை போஷித்தவர் நம்மை போஷிக்க மாட்டாரா? மீண்டும் ஒரு முறை வானத்திலிருந்து மன்னா என் வீட்டுக்குள்ளே விழாதா? கைகளை உயர்த்தி ஆமை சொல்லுங்க. தேவ பக்தி உள்ளவர்களை தீமையிலிருந்து ரட்சிக்க ஆமை அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவர்களை தீமையிலிருந்து ரட்சித்து விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவர். நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த தைரியம் நமக்கு வேணும். ஆமே. தளர்ந்து விடக்கூடாது. அங்கே வரும்போதே, அங்கே பிரச்சனை வரும்போதே ஐயோ அப்படி வருதா அமைச்சர் நம்ம அப்போ எப்படி ஆயிரும் அப்படி சொல்ல. இப்போ முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உலகம் அழிய போகுதுன்ட்டாங்க. உலகம் அழிய போகுதுங்கிறது நாங்கள் அப்போ கிறிஸ்டியன்லாம் கிடையாது, எல்லாம் உலகத்தில் எல்லா மக்களும் அழிய போகிறாங்க அப்படிங்கும்போது நாமும் அழிஞ்சிருவோம் அப்படின்னு எங்கள் ஊரில் இருக்க எல்லாரும் நம்பினாங்க, நாங்களும் நம்பினோம். ஸ்தோத்திரம். அதனால் என்ன பண்ணாங்க, இருக்கிற ஆடு மாடு கோழியெல்லாம் அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். அவங்களுக்கு பாருங்கள், அவங்களுக்கு இனி அதை விட்டுட்டு போனால் அதையும் செத்து போனால் ஆமாம் சாக தான் போகிறோம். இனி எல்லா வீட்லேயும் கோழியெல்லாம் காளி ஆடு சில வீட்டில் காலி பண்ணிட்டாங்க. ஸ்தோத்திரம். எல்லாமும் நடக்குது. பார்த்திங்கன்னா அந்த நாள் வந்துச்சு, அழிஞ்சிரும் பார்த்தாங்க. அந்த ஒரு நாள் அந்த நாளில் ஒரு அழிவும் வரல. இன்றைக்கி வரைக்கும் நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம். அப்படி தானே நம்ம ஸ்தோத்திரம். பாருங்கள், அங்கே அழிவு வருதுன்னா இங்கே என்ன செய்கிறாங்க, பூரா எப்படி நம்ம இந்த பூமி இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு போகலாம் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த காரியத்துக்கு ஸ்தோத்திரம் ஈடுபடுறாங்க.
ஆனால் நாம் என்ன செய்யணும், உலகத்தின் அழிவு வரும்பொழுது நம்ம என்ன செய்யணுமா, ஸ்தோத்திரம், தைரியமாக இருக்கணும். கை உயர்த்தி ஆமை சொல்லுங்க. தேவன் சொன்னபடி தானே செய்யும், நடக்கும். கை உயர்த்தி ஆமை சொல்லுங்க. ஏனென்றால் தீமையிலிருந்து ரட்சிக்க என் ஆண்டவர் வல்லமையுள்ளவர். ஆமே. தேவ பக்தி உள்ள என்னை தீமையிலிருந்து என்ன செய்வார், நம்மை ரட்சிப்பார். கைகளை உயர்த்தி ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. தைரியத்தோடு என்ன செய்யணுமா, ஞானத்தை கொட்டணுமா. தைரியத்தோட ஞானம். ஆமாம், ஸ்தோத்திரம். இது ஏன் இந்த காலேஜ் வருஷ கடைசி ஆயிடுச்சு, நாம் இதெல்லாம் வளர்த்துக்கோன்றாரு. 2023 23 லாஸ்ட் வரைக்கும் நம்ம எதையெல்லாம் வளர்த்துருக்குறோம் அப்படின்னு கேட்டால், ஸ்தோத்திரம், நிறைய பேர் இருக்கிற ஞானமும் போயிடுச்சு. இருக்கிற ஞானமும் குறைஞ்சிருச்சு. ஸ்தோத்திரம். ஞானம் என்ன, எதை செய்தால் தேவனுக்கு பிரியம், எதை செய்தால் தேவனுக்கு பிரியமில்லை என்பதை விளங்கி கொண்ட ஒரு மனுஷன் தான் ஞானி. ஸ்தோத்திரம். பாருங்க, ஞானத்தின் ஆரம்பம் என்ன, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், கடவுளுக்கு பயப்படுற மனுஷன் தான் ஞானி. அவன் தான் ஞானத்தினுடைய, கடவுளுக்கு பயந்ததான் அவன் ஞானமே ஸ்டார்ட் ஆகுது, அவன் ஞானமே துவங்குகிறது. ஞானம் துவங்குகிறது என்று ஸ்தோத்திரம் எங்கே யாருக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான் ஞானம் துவங்குகிறதான். அப்போ ஸ்தோத்திரம், அந்த 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 துவங்குற ஞானத்தோடு இருந்துடாத, அந்த ஞானத்தை வளர்த்து கொண்டே வா. அல்லேலூயா. இன்னும் கர்த்தருக்கு பயப்படு, இன்னும் கர்த்தருக்கு பயப்படு. இன்னும் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு தெளிவுக்குள்ளே வந்து உலகத்தில் ஞானமாக நடந்துக்கோ. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஞானத்தை தேவபக்தி உள்ளவர்கள் ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். என்ன ஞானம், தேவனை குறித்த ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஸ்தோத்திரம், தேவனை அறிகின்ற அறிவினாலே அவர் என்ன செஞ்சாரா, உலகத்தை அற்பமும் அதை குப்பையுமா கருதுகிறேன்றார். அல்லேலூயா. அப்போ ஞானம் பெருகுச்சுன்னா என்ன உண்டாகுது, ஞானத்தை கூட்ட 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 என்ன உண்டாகுது, ஸ்தோத்திரம், நம்ம விசுவாசம், நமக்கு பார்த்தீங்கன்னா தைரியம், இவைகள்லாம் இருக்கும்போது சிலதான் தைரியம் அடைந்து நம்ம தவறான காரியம் செஞ்சுருவாங்க. நான் இப்போ செய்தியில் பல முறை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், பார்த்தீங்கன்னா தேவபக்தி உள்ளவர்கள் சில நேரத்தில் ஞானம் இல்லாமல் நடப்பாங்க. ஸ்தோத்திரம். தன்னை அப்போ பார்த்தீங்கன்னா உசியா ராஜா அவர் பழி செலுத்துறது, கர்த்தருக்கு பழி செலுத்துறதுக்கு அவர் புறப்பட்டு அவர் அந்த தேவாலயத்துக்குள்ளே போகிறார். அவர் இப்போ பழி செலுத்த போகும்போது ஆசாரியை சொல்கிறாங்க, இது உனக்குரியது இல்லை, அல்லேலூயா, இதை நீ செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்லுங்க, இது ஆசாரியை தானே செய்யணும். ஏன் பழி செலுத்துறதா என்ன தப்பு அப்படின்னு, அவருக்கு நான் தூபம் தானே காட்ட போகிறேன் அப்படின்னு. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு தூபம் காட்டுறது பிடிக்கும், ஆனால் யாரு காட்டணும்னு அவர் எழுதியிருக்கிறார். கை உயர்த்தி அமைச்சலுங்க. அப்போ அதை விளங்கி கொள்ளலை. ஸ்தோத்திரம். பைபிள் நம்மை காக்க விரும்புகிறது. அல்லேலூயா. தூபம் காட்டுகிறதுனால் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கத்தான் படுவான். ஆனால் ஸ்தோத்திரம், ஆனால் யார் தூபம் காட்டணும், யார் அதனால் ஆசீர்வாதத்தை பெறணும், அது ஒரு ஆண்டவர் சட்டம் வச்சிருக்கிறார். தூபம் காட்டுறது ஆசாரியன், ராஜா வெளியே நின்று அந்த தூபம் காட்டுகிற பணி நிமித்தம் வரக்கூடிய தேவ ஆசீர்வாதத்தை ராஜா வெளியே நின்று பெற்றுக்கொள்ளலாம். நான் ஆசீர்வாதத்தை பெறதுக்கு மட்டும் இல்லை, நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவனா மாற போகிறேன் அப்படின்னு ஓயசத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வேலை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸ்தோத்திரம். அந்த உசியா ராஜா பழைய ஏற்பாடு காலம் அப்படி தான். இப்போ தான் புதிய ஏற்பாடு காலத்தில் நம்ம ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ராஜாக்களாக மாற்றியிருக்கிறார், ஆசாரியை மாற்றியிருக்கிறார். இப்போ எல்லாருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக நாம் செயல்பட முடியும். ஆமென். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஆமென். ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இடத்தில் ஆசாரியர்கள் இருந்தார்கள், ஆசீர்வாதத்தை வாங்குகிற இடத்தில் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். ஆமாம். ஆனால் இவர் கொஞ்சம் தன்னுடைய சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறார். நான் ஆசீர்வாதத்தை கொடுக்குற இடத்துக்கு போகிறேன்றார். அது செய்யக்கூடாதுப்பா, அடுத்த பிரமாணத்தை மீறது பாவம், கேட்டு வெளியே போகணும்ல. அதுதான் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள என்ன இருக்குது, விசுவாசம் இருக்குது, தைரியம் இருக்குது. கர்த்தர் உசியா ராஜா காலத்தில் ஆண்டவர் மேல் பிரியமத்தார், தைரியம் இருக்குது. ஆனால் ஞானம் இல்லாமல் நடந்ததுனால அவன் வாழ்க்கை என்ன ஆச்சுன்னா, வாழ்நாளெல்லாம் குஷ்டரோகி என்ன ஆயிடுச்சு, அவன் சாக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். அப்போ பைபிள் நான் போய் சொல்லுகிற காரியத்தை விளங்கி கொள்ளுகிறதுக்கு நம்ம ஞானத்தை, வேத ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சாகமா ஒரு வேலை சொல்லுங்க. அப்போ அதுதான் தேவபக்தி, உண்மையான தேவபக்தி. அந்த தேவபக்தி உள்ளவர்களை தான் தேவன் தீமையிலிருந்து விலக்கி ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லிருக்கலாம், என்ன நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் செய்வேன், கர்த்தர் என்னை ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படி நினைக்கிறீங்க. அது ஞானம் இல்லை, அது முட்டாள்தனம், அது மூடனுடைய குணம்.
எல்லாம் செய்வேன். கர்த்தர் ஆமை ஸ்தோத்திரம் ஒன்றும் சொல்ல மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார். ஒருத்தன் சொல்கிறான், ஸ்தோத்திரம் பாஸ்டர், ஆமாம் என் மனசில் இருக்கிற கஷ்டத்தை என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் நான் வந்து தண்ணி அடிச்சிடுறேன், கர்த்தர் அதெல்லாம் பெருசாக எடுக்க மாட்டார், அவன் என் கஷ்டம் அவருக்கு தெரியுன்றான். இவன் என்ன சொல்கிறான்னு நமக்கே புரிய மாட்டேங்குது. என் கஷ்டம் அவருக்கு என்ன செய்யும் தெரியுன்றான். டேய், கஷ்டத்தை நீக்குகிறவரே அவர் தானடா. நீ அவர் பாதத்தில் உட்கார்ந்து அர்ப்பணித்து உன் மனசில் இருக்க பாரத்தை இறக்கி விடாமல் நீ ஒரு புது சட்டத்தை நீயா ஒரு பிரமாணத்தை உருவாக்கி சொன்னா அது எப்படி, அது என்ன, அது எந்த வகையில் நீ சொல்கிறது கரெக்டாக இருக்கும்? நீ சொல்கிறது ஒரு காலமும் அது ஸ்தோத்திரம் அது 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 ஞானம் இல்லாத மூடனுடைய சிந்தை, முட்டாள்தனமாக யோசிப்பது. தேவனுடைய ஞானத்தை ஸ்தோத்திரம் அதை அவபக்தியின் மூலமாய் அதை அழிக்க நினைக்கிற மதியனுடைய செயல். அவன் என் மனசை பற்றி எனக்கு சூழ்நிலை அவருக்கு தெரியும் அப்படின்னு இந்த வருஷத்தில் பல தப்பு பண்ணியிருக்கிறீங்களா? என் சூழ்நிலை எனக்கு அவருக்கு தெரியும்னு சொல்லி ஆராதனைக்கு வர்றதை கட் பண்ணியிருக்கீங்களா? என் சூழ்நிலை அவருக்கு தெரியும்னு சொல்லி ஸ்தோத்திரம் காணிக்க தசபாகங்களை வஞ்சிச்சிருக்கீங்களா? என் சூழ்நிலை அவருக்கு தெரியும்னு சொல்லி நன்மை செய்கிறதுல சோர்ந்து போயிருக்கீங்களா? நான் என் சூழ்நிலை அவருக்கு தெரியும் சொல்லி ஊழியம் செய்கிறத ஸ்டாப் பண்ணியிருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், உன்னை ஆசீர்வதிக்கிறார் அவர் தான். நல்லா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஆட்கள், நல்லா ஊழியம் செஞ்ச ஆட்கள், எங்கள் குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு, அதனால் வேலைக்கு போகிறேன் அப்படிமா. முழு நேர ஊழியத்துக்கு வந்தவன் அப்படி தான், பகுதி நேர ஊழியத்துக்கு வந்தவர்களும் அப்படி தான். அவன் ஏன் உன்னை ஆசீர்வதிக்க கத்தரலையா? நீ சம்பாரித்து குடும்பத்தை மேலே கொண்டு வந்துடுவியா? இல்லை, என்னால் வாழ முடியலன்னு சொல்லி தான் ஆண்டவரை தேடி வந்தோம். அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டும் மீன் ஒன்று கூட அகப்படலை. ஆனால் ஆண்டுடைய வார்த்தையின்படியே வளையப்பட போது அது வலை கிளியத்தக்கதாக இந்த மீன்கள் சேர்ந்து கிடைத்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம பழையபடி பழைய மாதிரியே கடலில் போய் மீன் தேடுறோம்னா அங்கே ஒன்றும் இருக்காது. ஆண்டவர் ஸ்தோத்திரம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை ஸ்தோத்திரம் ஞானமாக வாழும்படி தேவனுடைய பக்தியை காத்துக்கொள்ள கை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தான் என்கிற ஞானத்தின்படி ஆமென். நீ ஆண்டவருக்காக என்ன காரியத்துக்காக பொருத்தனை பண்ணியிருக்கிறாயோ, என்ன அர்ப்பணம் செய்திருக்கிறாயோ அதில் வளர்ந்து வர கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். காலையில் 5 மணிக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி சிலலாம் 3 மணிக்கு 3:30 மணிக்கெல்லாம் எழுப்பி ஜெபிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? ஸ்தோத்திரம், அப்படியே ஆண்டவருக்கு என் சூழ்நிலை தெரியும், முன்னாடி அப்படி ஜெபம் பண்ணேன், இப்போ அப்படி ஜெபம் பண்ண முடியலைங்கிறது அவருக்கு தெரியும், அதனால் விட்டுட்டேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் என்னென்னா ஞானக்குறைவு, தாங்களாக ஒரு முடிவை எடுத்துக்கொள்வது. அதுக்கு அடுத்தால வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், அந்த ஞானத்தோட எதை கூட்டணுமா? இச்சை அடக்கம். கை உயர்த்தி ஆமை சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. கண்ட்ரோல், நமக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, ஸ்தோத்திரம், எதை ஸ்தோத்திரம் நம்ம அடையணும், எதை அடையக்கூடாது, எது எனக்கு வேணும், எது எனக்கு வேண்டாம், எல்லாவற்றிலும் ஒரு இச்சை அடக்கம் இருக்கணும். பாருங்க, ஸ்தோத்திரம், சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு இச்சை அடக்கம் இல்லாட்டி அவன் நிலைமை என்ன ஆகுது? சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன ஸ்தோத்திரம், நமக்கும் திருநெல்வேலி அல்வா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சுட அங்கே சாப்பிட்டு பழகிருக்கிறோம். திருநெல்வேலிக்கு போனால் அந்த கடைக்கு போனால் 1/4 கிலோ வாங்கலாம். ஸ்தோத்திரம், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா அதுக்கும் கொடுப்பாங்க, அதுக்கும் காசு தான். அதையும் நம்ம வாங்கி சாப்பிட்லாம். அந்த டேஸ்ட்டு சுட சாப்பிட்டவங்களுக்கு அது நாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சுகர் வந்த பிறகு நான் சாப்பிடுவேன்னு என்ன ஆகும் நிலைமை? நம்ம லைஃப் ஒரு கேள்விக்குறியாக மாறும். நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம், பக்தி உள்ளவர்களுக்கென்று வாழ்வதற்கான முறைமைகளை பைபிள் சொல்லுகிறது. கையை உயர்த்தி ஆமை சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. நம்மை நேராய் நடக்க பண்ணுகிற கர்த்தர் அப்படின்னா குந்தி நடக்க பண்ண மாட்டார். வலதுபுறம் இடதுபுறம் சாய விட மாட்டார். மனம் போல வாழக்கூடாது. பவுல் அது அழகா சொல்றார், மனசு மாம்சம் விரும்புகிறதை செய்யாத. மனசு சொல்லு செய்யணும், செய்யாத. மனசே, நீ சொல்ற ரைட்டு தான், ஆனால் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு. கை உயர்த்தி அமைச்சலுங்க, அதான் இச்சை அடக்கம். ஹல்லேலூயா. மாமிசம் மனசு வேற, மாமிசம் வேற. மனசு சொல்றது ஸ்தோத்திரம் சில நேரத்தில் நல்லது சொல்ல கெட்டது சொல்ல. ஆனால் மாமிசம் ஒரு கால் நல்லது சொல்லவே சொல்லாது. அது எப்போவுமே என்ன செய்யணும், கெட்டது தான் சொல்லும். ஆனால் அடி அவனை காலி பண்ணிடு அப்படிங்கும். என்ன ஸ்தோத்திரம், அவனை பழி வாங்கு. ஸ்தோத்திரம், அவளை அதை சொல்லும். நீ இந்த பாஸ்டர் சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டாலும், அப்பா அம்மா சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டாலும் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ.
அவள் அழகாக இருக்கிறா, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்லி பிசாசு என்ன செய்வான், வாலிப காலத்தில் இச்சையை தூண்டுவான், மாமிசத்தின் இச்சை. அவன் பார்த்தீங்கன்னா அப்போ அம்மா அப்பா விருப்பத்தை தாண்டி, பாஸ்டருடைய விருப்பத்தெல்லாம் தாண்டி, அவன் தேவ சித்தத்தெல்லாம் தாண்டி அவன் அந்த இச்சை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம அழிச்சிடும். அந்த 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 மாமிசம் சொல்றதை கேட்டு அந்த காரியத்தை நீ செய்கிறது பைபிள் படி சித்தம் இல்லை. அது தேவ சித்தமா இருக்குமானால் நிச்சயமாக தேவன் அவன் ஸ்தோத்திரருக்கு எல்லாருடைய இருதயத்தையும் ஒருமித்து கொண்டு போவார். ஆனால் அது தேவ சித்தம் கிடையாது. அதை மீறி செய்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவன் ஸ்தோத்திரம் நன்மைகள் இல்லை, நன்மைகள் இருக்க போகிறது இல்லை. இச்சை அடக்கம், அது என்ன இச்சை அடக்கம்னா பாருங்க, ஸ்தோத்திரம் எந்த ஒரு காரியத்திலும் நம்ம இச்சை அடக்கமாக இருக்க வாழ அவன் கற்றுக்கொள்வது வளர்த்துக் கொள்வதற்கு இப்போ முன்னாடி இதெல்லாம் செஞ்சேன். இப்போ ஆண்டவர் 2023 முடியறதுக்குள்ள இந்த 2023 பல காரியத்தை விட்டு இருக்கிறேன். இச்சை அடக்கம் இப்பொழுது என் வாழ்க்கையில் ஆமை ஸ்தோத்திரம் பெரிய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. கையை உயர்ச்சி அதை நீங்கள் சொல்வீர்கள், ஆனால் ஆமை நீங்கள் சரியாக வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட தேவபக்தி உள்ளவர்களை தீமை என்று விலக்கி காக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். இதான் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வளர்ச்சி. பேதுரு எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்களேன். இச்சை அடக்கத்தோட அப்புறம் என்ன செய்யணுமா? பொறுமை. ஆமேன். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம ஆண்டவருக்காக விசுவாசமாக இருப்போம், தைரியமாக இருப்போம். அப்படி வேற அடுத்த என்னது? தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சை அடக்கம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு சில நேரத்தில் உடனே பதில் கிடைக்காத நிலைமையெல்லாம் வரும். அந்த பதில் கிடைக்காத நிலத்தில் வரும்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நம்ம பொறுமை இழந்துடக்கூடாது. அப்போது நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்கலை, அப்போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரோ கேட்கலை தெரியலையே, நமக்கு பதில் வருமா வர்றது, நம்ம குறுக்கு வழியில் அதை அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில் அந்த காரியத்தை அடைய முயற்சிக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு பொண்ணு, அவள் கூட படிக்கிற பொண்ணோட அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் வயசு தான் அந்த அம்மாவுக்கு. இந்த வாலிப பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்காம அந்த அம்மா, ஏற்கனவே அப்பா இல்லை அந்த வீட்டில், அவங்க ஆண்டவரை தேடுகிறவர்கள் அல்ல, அந்நிய கடவுளை கும்பிடக்கூடிய ஒரு குடும்பம். அப்போ இந்த பொண்ணு, நம்ம சர்ச்சுக்கார பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த பிள்ளை மேலே பரிதாபப்பட்டு, அப்படி அவங்க அம்மாவுக்கு முடியலையா, நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், எங்கள் சர்ச்சில் ஜெபம் பண்ணுறேன், நானும் ஜெபம் பண்ணுறேன், நிச்சயமாக அவங்க அம்மாவை குணமாக்கிறவார் கர்த்தர் சொல்லி அந்த அம்மாவுக்கு அவங்க வெளியூரில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஸ்தோத்திரம். இந்த பொண்ணு லீவு போட்டு போயிட்டான். லீவு போட்டு அவள் அம்மா வீட்டுக்கு அம்மாவை பார்க்க போயிட்டான். இந்த பொண்ணுக்கு ஒரு பயங்கர ஆசை. என்ன ஆசை? அந்த அம்மா எப்படியாவது கர்த்தர் காப்பாற்றுன்னு சொல்லி இவள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். இவன் என்னெல்லாம் தப்பு செய்வாளா, கர்த்தருக்கு பிடிக்காம இருக்க செய்வாளா, அதெல்லாம் விட்டுற. ஆண்டவரே என் ஃப்ரெண்டோடைய அம்மாவை காப்பாற்றிருங்கப்பா. காலைல எங்கள் பாஸ்டர் எத்தனையோ முறை சொல்லி கூட நான் கேட்கல, காலைல ஜெபம் பண்ணுறேன், நான் பைபிள் தவறாமல் வாசிக்கிறேன், அவன் செல்ஃபோன் பார்க்குறத விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா அர்ப்பணித்து ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணுறா. அப்புறம் ஸ்தோத்திரம், நான் வர்றேன், ஜெபம் பண்ண வர்றேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவன் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ஊருக்கு போகிறான். அந்த ஊருக்கு போய் அங்கே போய் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவன் ஸ்தோத்திரம் ஊருக்கு வந்திருக்கா. அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இவளுக்கு தாங்கவே முடியலை. இவள் எத்தனையோ பிரசங்கம் கேட்டு கூட அவள் அர்ப்பணித்ததில்லை. எத்தனையோ முறை யாரெல்லாம் புத்தி சொல்லி கூட அவள் எலும்பி ஜெபிச்சதே கிடையாது. காலையில் அந்த அம்மா காப்பாற்ற பண்ணுங்கிறதுக்காக அவ்வளவு பண்ணிட்டு ஸ்தோத்திரம் அவள் சோர்ந்து போயிட்டான். என்ன இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லி அவள் அப்படியே ஆண்டவரை விட்டு விலகிற மாதிரி ஆயிட்டான். ஸ்தோத்திரம். அப்போ அவள் என்கிட்ட வந்தா, அது ஏன் பாஷை அப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு மேலே தேவசுத்தான்னு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அந்த தேவசுத்தான்னு இருக்கிற ஒன்று இருக்கு பாரு, அதை நீ ஒருபோலும் மாற்றி அமைக்கவே கூடாது. மாற்றி அமைக்க முயற்சி பண்ணவும் கூடாது, முடியாது. மாற்றி அமைக்கவே முடியாது. மாற்றி அமைக்கணும் முயற்சி பண்ணவும் கூடாது. தேவ சித்தம் எதுவோ அதை ஏற்றுக்கொள்ள நீ எப்போ நினைச்சணும், நீ பொறுமையாக இருக்க கலப்பற்றுக்கொள்ளணும். கை உயர்த்தி அமைச்சலுங்க. ஸ்தோத்திரம். அவங்க அம்மா மரித்த பின்னாடி அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தர அவரெல்லாம் முடியாதா? இல்லைன்ற ஸ்தோத்திரம். அந்த அம்மாவை எதுக்கு எடுத்துக்கிட்டாருன்னு உனக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம். அது ஏன் எடுத்தார் உனக்கு அதை ஏதாவது அப்படிலாம் இல்லை. ஏன் எடுத்தார் அப்படிங்கிறது ஸ்தோத்திரம் அது அவருக்கு மட்டும் தெரியும். அதனால் ஸ்தோத்திரம், நீ உடனே பொறுமை இழந்துடாத. நான் பண்ணுறது ஜெபம் கேட்கப்படலையோ, நான் ஜெபிப்பதுக்கு தகுதி இல்லையோ,
நான் என் தேவபக்தி தப்பானதா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, நானும் ஊழியத்தை விட்டு போகலான்னு இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் என்னைய ஸ்தோத்திரம், அன்னைக்கு ஆண்டவரை சந்திக்காட்டி போயிருப்போம், பொறுமை இழந்திருப்போம். அன்னைக்கு பொறுமை இழந்து போயிருந்தால் நம்ம நிலைமை என்ன இருக்கும்? ஸ்தோத்திரம், எங்கேயாவது டிவி மெக்கானிக்காக சுற்றிட்டு இருப்போம். இப்போ டிவி மெக்கானிக்கெலாம் இப்போ ஸ்தோத்திரம் ஒரு 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 இடத்துல மதிப்பு மரியாதைலாம் இப்போ கிடையாது. அப்போ இருக்கிற மரியாதைக்கு இப்போ இருக்கிறதுக்கும், அப்போ டிவி மெக்கானிக்னா ஒரு விஞ்ஞானி மாதிரி மதிச்சாங்க. இப்போ டிவி மெக்கானிக்கை எவனோ திருடனை மாதிரி தான் பார்க்காங்க. டிவி மெக்கானிக்காக திருடிடுவான், அவன் போய் சொல்லி காசை வாங்கிட்டு போயிடுவான்னு சொல்லி அப்படி தான் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ஒரு தப்பான முடிவு எடுத்து போய் சேர்ந்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பதற்கு காரணம் என்னென்னா, அந்த சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் பொறுமை வெயிட் பண்ணு, உனக்கு நல்லது நடக்கும், அடுத்த ஏற்ற காலத்தை செய்வார். ஆமாம், சோர்ந்து போகாத, அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொல்லி மனம் தளர்ந்துடாத, உன் தேவபக்தியை விட்டுறாத, உன் விசுவாசத்தை விட்டுறாத, உன் தைரியத்தை விட்டுறாத. ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் சொல்லியிருக்கார், ஞானத்தை விட்டுறாத. ஆமென், கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வளர்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் எந்த அழிவு வந்தாலும் அதை உன்னை அழிக்க முடியாது, என்ன நடந்தாலும் உனக்கிட்ட வராது. ஏன்னா நீ சரியாய் வளர்ந்து வந்திருக்கிற. பைபிள் உன்னை காப்பாற்றும். ஆமென், நீ நம்புகிற வேதம் உன்னை காப்பாற்றும், நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்றுவார். தப்புவிக்க வல்லவர் என்று சொன்னானே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். நீ யோசிச்சு பாருங்க. அடுத்ததை பாருங்க, ஸ்தோத்திரம். இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவபக்தி. அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம், நம்ம தேவபக்தினா என்ன அப்படிங்கிறத ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம நினைச்ச போகிறோம். நம்ம ஸ்தோத்திரம் தேவனிடத்தில் இன்னும் அடுத்த பாயிண்ட்டுக்காக நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆமாம், தேவபக்தி என்று சொல்லும்போது காலையில் எழும்பி ஒரு மனுஷன் கடவுளை தேடி தன் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுக்குறான். நீங்கள் இருக்கீங்கப்பா, ஆமாம், கடவுள் இருக்கிறார்னு எல்லாரும் வாயில் சொல்லலாம், ஆனால் அனுபவத்தில் அவர் இருக்கிறார்னு சொல்லி உணர்ந்து நம்முடைய நல்ல காரியமும் கெட்ட காரியத்தையும் அவர் கையில் ஒப்பு கொடுக்குறான் பாருங்க, அவன் தான் உண்மையான தேவபக்தி உள்ளவன். இன்னைக்கு தூங்க போகும்போது இன்னைக்கு என்னெல்லாம் ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சுருக்கிறார், என்னென்ன காரியத்திலெல்லாம் நம்ம அவருக்கு விரோதமாக செஞ்சுருக்கிறோம் பார்த்து தெரியாமல் செஞ்சுட்டு ஆண்டவரே, ஆனாலும் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறேன், என்னை இன்னைக்கு பூரா பாதுகாத்துருக்கிறீங்களே அப்படி சொல்லி அவன் எல்லாவற்றையும் தேவனோடு கூட ஷேர் பண்ணிக்குவான். கை உயர்த்தி சொல்லுங்க, தேவனை இருக்கிறவராக அவன் காண்கிறவன். கை உயர்த்தி அவன் சொல்லுங்க, இருக்கிறவராக என்னை பார்க்கிறார், என்னை கவனிக்கிறார், அல்லேலூயா, என்னோடு கூட இருக்கிறார். கை உயர்த்தி அவன் சொல்லுங்க. அப்படித்தானா அதை தன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வர்றோம். தேவபக்தி உள்ள நிறைய பேர் சொல்லிட்டு ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தையும் கர்த்தர்கிட்ட ஷேர் பண்ணுறது கிடையாது, ஒரு காரியத்தையும் அவன் நான் இப்படி தப்பாக செஞ்சுட்டு ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு காட்டி இனி செய்ய மாட்டேன்னு சொல்கிறது கிடையாது. பாவரிக்கை பண்ணுறதை நம்ம என்ன செய்கிறோம், ஜெபத்தில் ஒரு அஜெண்டாவாக வச்சுருக்கிறோம். ஒரு ஜெபம்னா ஒரு ஆரம்ப ஜெபம், அப்புறம் ஒரு பாட்டு, அப்புறம் ஒரு பாவரிக்கை, அப்புறம் ஒரு ஜெப குறிப்பு, அப்படி அதுக்கப்புறம் பைபிள் தியானம் அப்படின்னு போய் ஒரு இதாக வச்சுருக்கோமே தவிர அவன் உண்மையாக இன்றைக்கி பார்த்துருப்பாரு, நம்ம பேசினமே பார்த்துருப்பாரு, இன்றைக்கி சண்டை போட்டோமே பார்த்துருப்பாரு, இன்றைக்கி ஸ்தோத்திரம் கோபத்தில் அவனை அடிச்சிட்டோமே பார்த்துருப்பாரு, இப்படி அவன் அன்றைக்கி இந்த பொருளை எடுத்துட்டோமே, அவனுக்கு தெரியாமல் அந்த பொருளை அவன் வச்சுட்டு போனால் அதை எடுத்துக்கிட்டோமே பார்த்துருப்பாரு, நம்ம ஜெபத்தை கேட்பாரா? அவன் ஸ்தோத்திரம் ஐயோ அவன் நம்ம யாருக்கும் நான் குற்றவாளி தெரியாது, ஆனால் அவன் பூமி எங்கும் உலாவுகிற கண்ணை உடையவர் என்னை குற்றவாளியாக பார்ப்பாரு. ஸ்தோத்திரம், இதுதாங்க தேவபக்தி. கை உயர்த்தி அமைச்சலுங்க, இதுதான் தேவபக்தி. ஸ்தோத்திரம். அவன் நல்லது பாருங்கள், தாவீது பாருங்கள், தன் காரியங்கள் எல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லாமல் செய்யவே மாட்டான். போகலாமா போகக்கூடாதா? எப்தா பாருங்கள், தன் காரியங்கள் எல்லாம் போய் கர்த்தரிடத்தில் போய் மிஸ்பாவில் கர்த்தரிடத்தில் போய் சொன்னான். அவன் சொல்லி நான் யுத்தத்துக்கு போகலாமா, போனால் ஜெயிப்பேனா, அவன் ஜெயிச்சுட்டு வந்தால் நான் பழி செலுத்த என் வீட்டிலேருந்து வெளியே வர்றது எதுவோ அதை நான் பழி செலுத்துனேன். ஒரு உயிரோடு இருக்கிற ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறான். அவன் குடும்பத்தின் காரியத்தெல்லாம் அவன் கடவுள் இருக்கிறாருங்கிறத நம்புகிறனா, நல்ல காரியமாக இருந்தால் கெட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்க பழகணும். அவன் யோபு சொல்கிறான் பாருங்க, அவன் ஸ்தோத்திரம், என் பிள்ளைங்க நேற்று வச்ச விருந்தில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க,
வாய் தவறி கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி உடனே போய் இந்த பிள்ளைகளுக்காக கர்த்தரை மன்னிப்பு கேட்குறான். பார்க்குற கர்த்தர், கை உயர்த்தி அமைச்சு சொல்லுங்க, அவன் கவனிக்கிற கர்த்தர். அவன் நேற்று கர்த்தர் பாஸ்டர் நமக்கு செய்தி கொடுக்கும்போது கூட சொன்னார், நம்ம சிந்தைகளை கூட அறிஞ்சிருக்காரு. பார்த்தீங்களா? கை உயர்த்தி அமைச்சு நம்ம என்ன நினைக்கிறோம் கூட தெரியும் அவருக்கு. அப்போ நம்ம எவ்வளவு அவர்கிட்ட பாருங்க அர்ப்பணமாக இருக்குன்னு பாருங்க. அந்த அர்ப்பணம் தேவபக்தியை காட்டுகிறது. கை உயர்த்தி அமைச்சு சொல்லுங்க, தேவபக்தி உள்ளவர்கள் தேவனோடு கூட இருக்கிறவர்கள், எல்லா காரியத்தையும் தேவனோடு கூட ஷேர் பண்ணிக்கிறவங்க. நம்ம கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அடுத்த இந்த தேவபக்தி. அப்புறம் தேவபக்தியோட சகோதர சிநேகம். அல்லேலூயா. நான் கர்த்தர்கிட்ட மட்டும் அன்பாக இருந்தால் போதும், அந்த பருப்பெல்லாம் வேகவே வேகாது. யோவான் தெளிவாக சொல்கிறாரு, அவன் காண்கிற சகோதரனத்தை அன்பு கூறாது நீ நினைச்ச முடியாது, காணாத தேவனத்தை நினைச்ச முடியாது, அன்பு கூறலாம் முடியாது. நீ பகைக்காத, விரோதிக்காத, அப்படிதானா? ஸ்தோத்திரம். கோபிக்காத, அவன் பழி வாங்காத, அப்படிதான். அவன் கெட்டு போகிறத பார்த்து சந்தோஷப்படாத. நம்ம கோவிக்கலை, பழி வாங்கலை, என்ன ஸ்தோத்திரம். அவங்க மேலே எந்த விதத்திலும் நம்ம அவருக்கு எந்த தீமையும் செய்யலை, பழி வாங்கவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பழி வாங்கவும் இல்லை. ஆனால் அவர் கெட்டு போகும்போது சந்தோஷப்பட்டா நீ உண்மையான அன்பு இல்லவனா? அவருக்கு ஒரு கெட்டது நடந்துருச்சு, நமக்கு பிடிக்காத ஆளுக்கு ஒரு கெட்டது நடந்துருச்சு. எல்லாம் கவனிக்கிறீங்களா, கவனிக்கலையா? ஸ்தோத்திரம். என்ன, அவரை நமக்கு பல தீமை செஞ்சுருக்கிறார். நம்ம கர்த்தர் சொல்லிருக்கிறார், கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், பழி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அவனை ஸ்தோத்திரம், அவன்கிட்ட கசப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம கோவப்படக்கூடாதுப்பா, நம்ம பழி வாங்கிடக்கூடாதுப்பா, கசப்பாக இருக்கக்கூடாதுப்பா, நம்ம பைபிள் படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் விட்டு கொடுத்துட்டேன் ஆண்டவரே, மன்னிச்சுட்டு ஆண்டவரே, அவன் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கெட்டது நடக்குது. திடீர்னு ஃபோன் கால் வருது, அவன் ஸ்தோத்திரம், அந்த ஆளுக்கு முடியலையா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்களாம். உடனே உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா, அல்லேலூயா, பைபிள் சொல்லுகிற அன்பு உங்கள்கிட்ட இல்லை. கை உயர்த்தி அமைச்சு சொல்லுங்க, சத்துருக்களை சிநேகிக்கணும்னு சொன்னாரே. ஆமேன். இங்கே சொல்லிட்டு சகோதர சிநேகம். ஆமேன். சர்ச்சுகளில் இருக்கிற ஆட்களை முன்னாடி நேசித்ததை விட 2023 இப்போ நான் உண்மையாய் நிறைய நேசிக்கிறேன். நம்ம நேசிக்கிறோமா இல்லையான்னு எப்போ தெரியும்? எப்போ தெரியும்? பிரச்சனை வரும்போது தான் தெரியும் நம்ம நேசிக்கிறோமா நேசிக்கலையான்னு. ஆமாவா இல்லையா? நிறைய பேர் செயின் போட்டில் ஆந்துவாங்க ரோட்டில். என்ன பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செயினாக இருக்கும், வடை மாதிரி இருக்கும், உருண்டை மாதிரி இருக்கும். எல்லா செயினையும் ப்ரைஸ் ரேட்லாம் பயங்கரமாக போட்டிருப்பான். மோதிரம்லாம் மினுமினுன்னு இருக்கும், பயங்கரமாக இருக்கும். காதில் தோட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். மிஸ்தவத்தை நம்ம நினைப்போம் பூரா தங்கம் தான் நினைப்போம். ஒரு அக்கா சொல்கிறாங்க, நான் வச்சுருக்க 2 செயின் தான் பாஸ்டர், ஆனால் ஸ்தோத்திரம் கல்யாணத்துக்கு போனால் கவரிங் நிறைய வச்சுருக்கிறேன், எல்லாம் சேர்த்து ஒரு 10-15 செயினை போட்டு போனால் தான் எங்கள் ஆட்கள் மதிப்பாங்க. அவங்க எத்தனை செயின் போட்டு போகணுமா? ஒரு 10-15 போட்டு போகணுமா? அதில் 2 செயின் தவிர மீதியெல்லாம் 2 தான், மீதி எல்லாம் கவரிங் தான். பாருங்க, 2 செயின் தவிர மீதி எல்லாம் கவரிங். அந்த 2 செயினுக்கு வச்சு கோல்டை வச்சுக்கிட்டு, சரி ஒரு அவசரத்துக்கு விற்கணும், அந்த 15 செயினையும் கழட்டி கொடுமா அப்படின்னு கல்யாணத்துக்கு போன இடத்துல கேட்குறாங்க. உரசி பார்த்தா என்ன உண்டாகும்? அந்த 2 செயின் தான், மற்ற எல்லாம் குப்பையில் தான் போடணும். அதே போல தான் நம்ம சிநேகம் அப்படி ஆயிடுச்சு. அன்பாக இருக்கிறேன் பாஸ்டர் அப்படி சொல்லுவான். ஒரு பிரச்சனை வந்தோடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்போம், நீயா நானா பார்த்துருண்டா. கோவம் சண்டை வரும்போது தாங்க, பிரச்சனை வரும்போது தான், பாதிப்பு வரும்போது தான், ஒரு ஆளால் எனக்கு பாதிப்பு வரும்போது தான், சரி செஞ்சால் செஞ்சுட்டு போகிறான், பேசிட்டு போகிறான். அப்படி நம்ம வாழ்க்கையை காத்து கொண்டோம்னா நீ தான் சகோதர சிநேகம் உள்ளவன். அதோடு விட்டுறக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவனுக்கு என்னால் ஒரு பாதிப்பு இருந்தால் அவனை மன்னிங்க, அவனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை மன்னிக்கு இருதயத்தை கொடுங்கப்பா, அவனுக்கு என்னது நல்லது செய்ய வாய்ப்பு கிடைச்சா எனக்கு கொடுங்க ஆண்டவர், நான் வாய்ப்பு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லது செய்ய வாய்ப்பு கிடைச்சா நல்லது செஞ்சு அவங்கள மிகவும் நாம் நேசிக்கிறத காட்டணும். கை உயர்த்தி சொல்லுங்க லூயா. சண்டை போடாமல் போகிறது மட்டும் இல்லை, அவங்க மேலே அன்பாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு நம்ம வாய்ப்புகளை ஏற்படுத்தி அன்பு காட்டணும். அதான் உண்மையான கிறிஸ்தவம்.
அவர்களைத்தான் கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்கிறார். அவர்களைத்தான் தேவன் தீமையிலிருந்து விலக்கி ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். கை உயர்த்த டைம் முடிஞ்சிருச்சு. கடைசியா எம்மை சகோதர சிநேகத்தோடே, இது சகோதர சிநேகம் சொல்லிட்டு பெரிய அன்புன்றாரு, இது வேற அது வேறையா? ஆமாம், இது சகோதர சிநேகம் சொல்றதுக்கு காரணமே சர்ச்சுக்குள்ள அன்பாயிரு. ரட்சிக்கப்பட்டு உன் கூட வந்திருக்கிறவனை உன்னை சகோதரனா ஏற்றுக்கோ. ஊரில் இருக்கிறவங்க போகிற சகோதரன் சொல்ல முடியுமா? ஒயின் ஷாப்பு போகிறவனை சகோதரன் சொல்ல முடியுமா? கூலிப்படம் வச்சிருக்கவனை சகோதரன் சொல்ல முடியுமா? விபச்சார விடுதி நடத்துக்கிறவனை சகோதரன் சொல்ல முடியுமா? நம்ம ஸ்தோத்திரம். அப்படி அவங்க கூட சேர்ந்து நடக்க முடியாது. சகோதரன் என்றால் கூடவே வைத்திருப்பவன். ஆனால் உலகத்தில் எந்த மனுஷனையும் நேசிக்கக்கூடிய அன்புள்ளவனாக இருந்து கடைசி முடிக்கிறார். லூயா. அவன் எந்த மனுஷனுக்கும் அவன் நேசித்து அவனை நரகத்துக்கு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்காக எப்பொழுதும் தேவ சமூகத்தில் பரிந்து பேசி, ஆண்டவரே இந்த கொலைகாரன், ஆண்டவரே கூலிப்பட அவன் பணத்தை வாங்கிட்டு யாரையும் கொலை பண்ணுவான், ஆண்டவரே அவனை எப்படியாவது மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. கொள்ளைக்காரன், ஸ்தோத்திரம், அவன் திருடன், எல்லாரையும் மன்னிங்க ஆண்டவரே. அந்த அன்பு இது பொதுவாக இருக்கிற அன்பு. கை உயர்த்தி ஆமை சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமை ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியத்தை வளர்த்துக்கொள்ள சொல்லி பைபிள் சொல்லிகிட்டே இருக்குது. 2023 முடிய போகுது. ஹல்லேலூயா. எத்தனை காரியம் வளர்த்துருக்கமா, தேஞ்சிருக்கிறோமா? இந்த வருஷத்தில் நம்முடைய பிறை வளர்ப்பிறையா திரைப்பிறையான்னு பார்த்தா அவன் நம்ம தெரிஞ்சிடும் வளர்ந்துருக்கிறோம் என்றால். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஆமை சரியான பாதையில் கர்த்தரை ஆமை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். தேய்ப்பிறையாக இருப்பீங்கன்னா நீங்கள் ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கை பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறது. நான் பின்மாற்றமாலாம் இல்லை பாஷா, நான் சர்ச்சுக்கு வரேன், பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், ஊழியம் செஞ்சுட்ருக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரைட்டு தான், நீங்கள் செய்கிறதுலாம் ரைட்டு தான். ஆனால் இதெல்லாம் வளர்ந்தாதான் ஆமை ஸ்தோத்திரம் நீ பின்மாற்றம் ஆகலன்னு அர்த்தம். கை உயர்த்தி ஆமை சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஏன் வளரணும் அப்படிங்க மட்டும் சொல்லிட்டு நம்ம ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊருக்கு போகிறோம், ஊருக்கு போக ஆரம்பிக்கிறோம். அப்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு நடந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் நடக்க ஆரம்பிக்கிறோம், எல்லோரும் கூட நாமும் நடக்க ஆரம்பிக்கிறோம். அவங்களாம் நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் தூரம் நடந்துட்டேன், அப்புறம் நின்றுக்கிட்டு சொல்கிறேன், ஸ்தோத்திரம், நான் தான் வந்துட்டு தானே இருக்கிறேன், நான் ஆண்டோடைய வழியில் தான் இருக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க போய்கிட்டே இருக்காங்க, தூரம் போயிட்டாங்க. நான் என்ன நினைக்கணும், அவங்க அளவுக்கு நம்ம இன்னும் என்ன செய்யலை, நம்ம நடக்கலை. ஸ்தோத்திரம். அவங்க அளவுக்கு நம்ம நடந்தால் தான் அந்த ஊருக்கு என்ன செய்ய முடியும், அவங்களோட போய் சேர முடியும். ஊருக்கு போய் சேரும்போது அவன் ஸ்தோத்திரம், நான் அவங்களோடு போய் சேர்ந்தா அவன் கண்டிப்பாக அந்த ஊரின் நன்மையை அவங்க அனுபவிக்கும் போது நானும் அனுபவிக்க முடியும். ஆமாவா இல்லையா? நம்ம ஸ்தோத்திரம். இல்லாட்டி அந்த ஊரில் என்ன காரியத்துக்காக போகிறோமோ அதை அவங்க செய்வாங்க, நான் செய்ய முடியாது. நான் இங்கே நின்றுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் பின்னாடி திரும்பி போகலை. திரும்பி பின்மாற்றம் ஆகிட்டேனா அப்படின்னா நீங்கள் நிற்கிறதே ஒரு பின்மாற்றம் தான். கை உயர்த்தி ஆமை சொல்லுங்க. உன் வளர்ச்சி நின்று போச்சு. அப்போ அந்த பயணத்தை தொடர்ந்து பயணிக்க நம்ம வளர்க்க நம்ம நாட்களை செலவு செய்யாவிட்டால் நீ பின்மாற்றத்தில் இருக்கிறன்னு அறிஞ்சு இந்த வருஷத்தில் ஸ்தோத்திரம் வருஷ கடைசியில் ஒரு பொருத்தனை பண்ணி 2024 இதையெல்லாம் வளர்த்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம தீர்மானிப்போமானால் கர்த்தர் 2024 வர்ற எந்த அழிவையும் விஞ்ஞானிகள் சொல்லுகிறதா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகள் சொல்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அழிவையும் ஆமென் கர்த்தர் நம்மை சந்திக்க விடமாட்டார். நீங்கள் நானும் அதில் பாதிப்பு அடைய மாட்டோம். கர்த்தர் உங்களை என்னை காக்க வல்லமை உள்ளவராய் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவார். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, காலை நேரத்துக்காக நன்றி அப்பா. எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்று நடந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைகளுக்காக நன்றி அப்பா. எல்லா இடங்களிலும் நேற்று இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாய் பிறந்தார் என்ற செய்தி எல்லா மூளை முடுக்களும் போய் சேர்ந்திருக்கிறதப்பா. நாங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஆமென் அநேக செய்தி டிவி செய்திகளிலே செய்தி வாசிப்பாளர்கள் ஆமென் சொல்லியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த சபைகள் கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் நடக்கிறது என்று சொல்லி ஆமென் எல்லா பக்கமும் எல்லா டிவிகளும் ரிலே பண்ணப்பட்டிருக்கிறது, யூடியூப்பில் ரிலே பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். வாட்ஸ்அப்பில் செய்திகள் அனுப்பப்பட்டிருக்கிறது.
ஆண்டவரே, சில கிறிஸ்தவர்கள் போய் இயேசு உங்களுக்காக பிறந்தார் என்ற செய்தி வீடு வீடாய் சொல்லியிருக்கிறார்கள். கேர் ரவுண்ட் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல பப்ளிக் கூட்டங்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் எல்லா மூளை முடுக்கிலும் அறிவிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறப்பு எல்லா கைகளை உயர்த்தி ஆவி நிரம்பி ஆண்டவரே இந்த எல்லாரும் உள்ளத்தையும் அசைக்கட்டும் அப்பா. எல்லா ஆவி நிரம்பி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் எல்லாரும் உள்ளத்தையும் அசைக்கட்டும் ஆண்டவரே. உலகத்தை மாற்றட்டும் அப்பா. எல்லா கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. இந்த மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிற இவரை அறிந்து கொள்ள அவர்கள் உள்ளத்தில் கிரியை செய்யும்படி ஏக மனதோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லுங்க, தடைகள் மாறுவதாக, கட்டுகள் மாறுவதாக, பிசாசின் திட்டங்கள் விலகுவதாக. ஆமென் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ரட்சிப்பதற்கு இடையூறா இருக்கிற தடையா இருக்கிற எல்லா அந்நிய கிரியைகளை அழித்துப்படுவீராக. எல்லா பிசாசின் தந்திரங்களை அழித்துப்படுவீராக. எல்லா மாமிசத்தின் திட்டங்களை அழித்துப்படுவீராக. சமுதாய கட்டுகளை அழித்துப்படுவீராக. எங்களை தட்டி ஆவி நிலைமை ஆண்டவரே, ரட்சிப்பு என்னுடையது சொன்னவர், ரட்சிக்க திராணி உள்ளவர் சொன்னவர், ரட்சிக்க கூடாதபடிக்கு கைகள் குறுகி போகவில்லை என்று சொன்னவர், எல்லாரையும் மன்னிக்க ஹல்லேலூயா, எல்லாரையும் மனம் திரும்ப செய்ய எல்லாரையும் மீட்டுக்கொள்ள தேசத்திலும் உலகத்திலும் பலமாய் கிரியை செய்யுங்க ஆண்டவரே, கிரியை செய்யுங்க. ஸ்தோத்திரம், இரக்கமுள்ள தேவன். ஆமென். 2 பேர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். யாராவது 2 பேர் ஹல்லேலூயா, ஆண்கள் இருந்து ஒருத்தர், பெண்கள் இருந்து ஒருத்தர், 2 பேர் வந்து சகோதரர் ஒருத்தர், சகோதரர் ஒருத்தர் வந்து ஆண்டவரே இந்த ஸ்தோத்திரம் இந்த கிறிஸ்துமஸுடைய தொடுதல் எல்லாருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. உலகம் முழுசும் இருக்க ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் வந்து ஜெபிக்க வாங்க. பிரைஸ் லார்ட் ஜீசஸ். வேகமாக வாங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தாவே, மை துதிக்கிறோம்ப்பா, மை சோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு உடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஐயா. இந்த உலக நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் உம்முடைய பிறப்பின் செய்தி அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா நாடுகளிலும், எல்லா கிராமங்களிலும், எல்லா பட்டணங்களிலும், எல்லா மலை தேசங்களிலும், எல்லா குன்றுகளிலும், எல்லா பகுதிகளிலும் வசிக்கிற எல்லா ஜனங்களும், எல்லா சிறியோர் பெரியோர் வாலிபர் அனைவரும் பிறப்பின் செய்தியை அறிந்து கொண்டார்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய பிறப்பின் செய்தியை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதிலும் அப்பா உம்முடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஒரு உணர்வை உண்டாக்குவீராக. உம்முடைய பிறப்பின் செய்தியை அறிந்த உம்முடைய ஜனங்களுக்கு ஒரு உணர்வை உண்டாக்குவீராக. இவர்கள் மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் ஐயா. உலகம் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. உம்மாலே உலகம் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. பாவத்திலும் சாபத்திலும் அப்பா சோத்திரம் பிசாசின் கட்டுகளிலும் அப்பா இருக்கிறதான எல்லா ஜனங்களையும் நீர் விடுதலை ஆக்குவீராக. விடுதலையின் ஆவியானவர் எங்கும் நிரம்பி இருக்கிற ஆவியானவர் அப்பா உம்முடைய கண்கள் எங்கும் நிரம்பி இருக்கிறதே, எங்கும் நோக்கி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எல்லா திசைகளிலும், கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் எல்லா பகுதிகளிலும் அப்பா சோத்திராண்டவரே உம்முடைய ஜனங்களை ரட்சிப்பீராக. ஒரு எழுப்புதலின் ஆவியை ஊற்றும்படியா செபிக்கிறப்பா. உம்முடைய ரட்சிப்பின் ஆவியை ஊற்றும்படியா செபிக்கிறப்பா. உம்முடைய ஜனங்களை எழுப்புங்கப்பா. மடங்கப்பட்ட ஜனங்களை எழுப்புவீராக. அப்பா பாவத்தில் கீழே கிடக்கிறதான ஜனங்களை தூக்கி எடுக்கும்படியா செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு இந்த உலகத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட சகலத்தையும் உண்டாக்கின தேவன், சகலத்தையும் படைத்த தேவன், சகலத்தையும் புதிதாய் மாற்றுவீராக. படைப்புகள் எல்லாம் புதிதாய் மாற்றும்படியா செபிக்கிறப்பா. உமக்கு உகந்த பலிகளாக, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக எல்லா ஜனங்களையும் நீர் மாற்றும்படியா செபிக்கிறப்பா. இப்பொழுதும் கூட அழிவின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை நீர் மீட்டுக் கொள்வீராக. மீட்பின் ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எழுப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ரட்சிப்பு உம்மாலே ரட்சிப்பு இல்லையே, உம்மாலே விடுதலை இல்லையே. இந்த தேசத்தை நீர் மனம் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அப்படியாக நீர் மாற்ற போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த புதிய நாளிலும் கூட இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எல்லா ஜனங்களையும் நீர் எழுப்ப போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, ஆத்துமாக்களை அப்பா பரலோக ராஜ்யத்தை கட்டுகிற தேவன், ஆத்துமாக்களை கொண்டு
கொண்டு பரலோக ராஜ்யத்தை கட்டுகிற தேவ ஆவியானவர் கிரியை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அற்புதங்களை காணட்டும், அதிசயங்களை எங்கள் செவிகள் கேட்கட்டும் ஐயா. உம்முடைய தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறைய அடுத்தாக ஜெபிக்க போகிற நிறைய புதிய ஜனங்கள் நம்முடைய சர்ச்சில் வந்தது போல எல்லாம் உலகம் முழுசும் சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் இந்த ஆர்சி சர்ச்சு சிஎஸ்ஐ சர்ச்சில் போய் ஸ்தோத்திரம் அவங்க மாஸ் நடக்கும்போது இல்லை ஸ்தோத்திரம் அவங்க மாஸ் நடத்திட்டு போன பிறகு சர்ச்சு திறந்தே இருக்கும். எல்லா சர்ச்சுமே திறந்துருக்கும். நம்ம எல்லோரும் வாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு அவங்க பண்ணுற மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கிறிஸ்துமஸ் ஆராதனை முடிச்சு அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த சபைகளை போய் பார்த்தா பகல் முழுசும் வந்து ஆட்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் யாருன்னா ஹிந்துக்கள் முஸ்லீம்கள் சொல்லி மத மாகுபாடின்றி மற்ற நம்ம கடவுளை கும்பிடுறோம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஏசு நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னு அவங்களுக்கு நம்பிக்கை. அவங்க எப்படியோ யாரை அழைச்சி சர்ச்சுக்கு வந்திருந்தாலும் சரி அழைக்காமல் வந்திருந்தாலும் சரி சபைக்குள் கால் வைத்து அத்தனை பேரையும் கர்த்தர் ரட்சிக்கணும். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நம்ம சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம், பல இடங்களை சொல்லியிருக்கிறோம். அந்த ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய தொடுதல் உண்டாகணும். அதற்காக பிரதர் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் தகப்பனே, பரலோகத்தின் தேவரீர் அப்பா துதிக்கிறோம் ஐயா. இந்த அதிகாலை வேளையிலும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரப்பா ஆண்டவரே, சொல்லப்பட்ட ஜபக்குறிப்புக்காக ஒரு விஷயமை நோக்கி பார்க்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் ஆண்டவரே அப்பா சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே தெரிந்தெடுத்த ஆண்டவரே முன்குறித்த ஆண்டவரே ஜனங்களை நீர் ரட்சிக்கிற தேவன் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்களையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை கேட்க நீர் உதவி செய்தீர் ஆண்டவரே. அப்பா சோத்தரிக்கிற உலகம் முழுவதும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்ட அத்தனை ஜனங்களும் ஆண்டவரே அப்பா நீரே பரிகாரி, நீரே உலக ரட்சகர் மீட்பர் என்பதை ஆண்டவரே அவர்கள் அறிந்து ஆண்டவரே அப்பா அவர்கள் உம்மை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்மை உடைய ஆண்டவரே அப்பா உம்மை பற்றிக்கொள்ள ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே பழையன வைகளை ஒளிந்து போயின என்று சொல்லி ஆண்டவரே எல்லாம் புதிதாயின என்று சொல்லி உம்மை ஆண்டவரே பிடித்துக்கொள்ள ஆண்டவரே நீரே ரட்சகர் என்பதை கண்டுகொள்ள தேவன் அவருடைய மனக்கண்கள்லாம் திறக்கப்பட ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே எல்லா சபைகள் ஆண்டவரே எங்கெல்லாம் சபைகள் இருக்கிறதோ ஆண்டவரே அங்கே சுற்றி உள்ள ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வந்த அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட ஆண்டவரே தேவன் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே உள்ளத்திலே பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உலக ரட்சகர் நீரே ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு ரட்சிப்பை தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அன்றைய தினத்திலே ஆண்டவரே நினிவே பட்டணத்துக்காக பரிதபித்த தேவன் இந்த நாட்களிலும் ஆண்டவரே நீர் பரிதபித்துக் கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே. ஜீவன் நீர் மீட்கும்படியாய் வந்தீர் ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஆண்டவரே நீர் மீட்பர் என்பதை ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்து ஆண்டவரே உம்மை பற்றிக்கொள்ள ஆண்டவரே அப்பா நீரே மெய்யான தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே எல்லா கட்டுக்களில் இருந்து விடுதலையாக்குங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஆண்டவரே அப்பா எதிராக வருவார்கள் எல்லாரும் வசமாய் திரும்புவார்கள் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தின்படி ஆண்டவரே அப்பா எல்லா ஜனங்களும் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே ரட்சகர் என்பதை கண்டுகொள்ள உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதியும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்டதுக்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் எழுந்திருக்க போகிறோம். எல்லாரும் கிறிஸ்துமஸ் ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்த ஆண்டவர் பழைய வருட புதிய வருட ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற்றணும். அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தோம்னு ஆண்டவரே வருகிற 31ஆம் தேதி இரவு நடக்கிற அந்த பழைய வருட புதிய வருட ஆராதனை கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் மாறட்டும் அப்பா. எல்லா கைகளை உயர்த்தி இனி அந்த ஆராதனைக்கு எந்த தடையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க அப்பா. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஆண்டவரே ஆவியானுடைய கிரியை பலத்த கிரியை நாங்கள் காணவும் திரள் ஜனங்கள் வந்து அதில் பங்கெடுக்கவும் எல்லாரும் தொடப்படவும் அல்லேலூயா. ஆண்டவர் நீர் இறங்கி அதில் கிரியை செய்யவும் ஆண்டவரே எல்லா பகுதியும் மகிமையாக இருக்கவும் வருகிற கெஸ்ட் ஸ்பீக்கரை வல்லமையாய் பயன்படுத்தவும் ஆண்டவரே அல்லேலூயா. வருகிற அச்சனர் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளவும் வார்த்தையினாலும் வல்லமையினாலும் வேத வசனத்தை உறுதிப்படுத்துகிற ஆண்டவர் அல்லேலூயா. அற்புதங்களினால் அதிசயங்களால் உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாருடைய கண்களும் திறக்கப்பட அல்லேலூயா. மாற்றங்கள் அன்றைக்கு உண்டாக அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தருகிற ஆசீர்வாதங்களை அத்தனை பேர் பெற்று
பெற்றுக்கொண்டு உடைய பிள்ளைகள் மன மகிழ்ச்சியோடு வீடுகளுக்கு செல்ல எல்லாரும் சொல்லி சொல்லுவோமா, எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுமா. ஆண்டவரே அன்றைய ஆண்டவரே அன்றைக்கு கர்த்தர் தேவனுடைய ஆலயத்தை மகிமையால் நிரப்புவீராக, மகிமையால் நிரப்புவீராக. நீர் வந்து ஆசீர்வதிக்காம எங்க ஆலயத்துக்குள்ள வருவீராக. எல்லாம் சொல்லுங்க, கையை உயர்த்தி கேட்போம். வாங்க ஆண்டவரே, நீ வந்தா தான் அது மகிமையா இருக்கும். அது உம்முடைய சித்தப்படி நடக்கிற கூட்டமாக இருக்க சத்துருவின் தந்திரங்கள்லாம் முறியடிக்கப்பட கர்த்தாவின் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இதுவரைக்கும் இல்லாத மாற்றத்தை, விடுதலையை எங்கள் சபைக்குள்ள தந்து பெரிய காரியம் செய்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாட்களை ஊழியர்கள்லாம் உற்சாகமாக செயல்பட்டு அன்றைக்கு அவர்களை கர்த்தர் பயன்படுத்தணும். ஜனங்களை கொண்டு வந்து கர்த்தர் அவர்களை சேர்க்கணும். எல்லாம் நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எல்லா ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நீர் ஆண்டவரே அவர்களுக்கெல்லாம் பெரிய பிறக்க போகிற 2024 ஆசீர்வாதமாய் துவங்க கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். 2ஆம் தேதி ஈவினிங் ஸ்தோத்திரம் 6 மணிக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கம்பெனி வச்சுருக்கவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, கால் டாக்ஸி வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, கடை வச்சுருக்கிறவங்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் அன்றைக்கி கூட்டம் வச்சுருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கி அவங்க எல்லாரும் வாழ்க்கையிலும் அன்றைக்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அவங்க எல்லாம் அந்த ஸ்தோத்திரம் அன்றைக்கி அக்கௌண்ட் புக்கெல்லாம் கொண்டு வர வச்சு அன்றைக்கி ஜெபம் பண்ணி கொடுக்க போகிறோம். எல்லார் வாழ்க்கையிலும் பெரிய பொருளாதார மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தணும். நஷ்டப்பட்டு தான் போன தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எனவே அந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. 2ஆம் தேதி மாலை நடக்கிற அந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்க முடியாது. எல்லா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த கூட்டத்துக்கான எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி அற்புதமாய் நிறைவேற்றி தரும்படியாக ஹல்லேலூயா தேவன் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல் நமக்கு வர வேண்டியது 15 லட்சத்துக்காக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே கர்த்தர் பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பீராக. கர்த்தாவே இடத்துக்காக வாக்கு பண்ணப்பட்ட பணத்தை எல்லாம் ஜனங்கள் கொடுப்பதற்கு கிருபை தருவீராக, பலனை தருவீராக. கொடுத்த கரங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் கர்த்தாவை கொடுத்ததனுடைய பலனை காண்பார்களாக. அந்த வேலை நடப்பதற்கு இனி தடையில்லாதபடி அந்த வேலைகள் ஆண்டவர் நடப்பதற்கு கர்த்தர் வழிகளை திறப்பீராக. எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர் கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை ஜெபத்துக்கு வந்து எங்களை ஆசீர்வதியும், இன்னைக்கு வர முடியாதவர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த காலை ஜெபம் ஆசீர்வாதமாக நடக்கட்டும். மாலை நடக்கிற 7 மணி ஜெபத்தை ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் வந்து கர்த்தாவே சபையில் வந்து ஜெபிக்க வருகிற எல்லாரும் வந்து பங்கு பெற்று ஜெபம் பண்ண எல்லாருக்குள்ள கர்த்தர் பலமாய் கிரியை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை நடக்க போகிற ஜெபங்களுக்காக அந்த 7 நாள் ஜெபத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த 7 நாளும் மகிமையாக இருக்கு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆண்டவர் லக்கு வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணி 2024 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். உலகத்தின் தீமைகளும் அழிவுகளும் எங்களை விட்டு விலகி போக நாங்கள் அர்ப்பணமுள்ளவர்களாக 2024 துவங்க உதவி செய்வீராக. எல்லாருமே கர்த்தர் பிரியமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.